மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது வருடத்தில் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போகிறது. இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களை உடனடியாக வந்தடையும். மேசராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்து உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் மேசத்திலும், அதே சமயம் ராகு சனி பகவான் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்திலும் நிற்கக்கூடிய அமைவுகள் அவங்களோடு புதனும் அதே சமயத்தில் இருக்கிறார். அப்போது ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவாதிபதியும் 6ஆம் பாவாதிபதியும் கெட்ட கிரகம் பட்ட புதன் உங்களுக்கு மீண்டும் 12இல் மறைந்து கெடுவது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில் தான் இருக்க போகிறாரு. இதில் 7ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய புதன் பகவான் மேசராசிக்கு ஜென்மத்திற்கு வந்துடுறாரு. அடுத்தது உங்களுக்கு 15ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. ரிஷபத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த 15ஆம் தேதி சூரியன் இங்கே வரும்போது குரு பகவான் அந்த இடத்தில் இருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு போயிடுவார். 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியாகி 20ஆம் தேதி சரியாக கேது ப்ளஸ் ராகு கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிடுவாங்க. அப்போது இந்த நிலையில் எல்லாத்தையும் பார்க்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சில பாசிட்டிவான ஒரு அமைவுகள் நடக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம், எந்த விதத்தில் பயன்படுத்தலாம்ங்கிறத தான் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சில குறிப்பாக சொல்லணும்னா, மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்க நான் சொல்கிறேன். அந்த கேரக்டர் எப்போவுமே உங்களை பொறுத்த வரையிலையுமே ஒரு யதார்த்தமும், நீங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, தன்னை பாதிக்கப்பட வச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு தன்மானத்தை விட்டு கொடுத்து எந்த இடத்துல இறங்கியும் போக மாட்டீங்க. அதே நேரத்தில் ஒதுக்கி வெளியில் வரணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா வந்துடுவீங்க. அங்கே எவ்வளவு மேன்மை இருந்தாலும் சரி, ஆனால் ஆதாயத்தை பார்த்து இறங்கி போகக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்தும் இன்றைக்கி அதை எடுத்து சொல்கிறது கூட தப்புன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதையே நம்ம சொல்லி காட்டணும் அப்படின்னு அளவுக்கு. ஆனால் உங்ககிட்ட நிறைய உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சதும் உங்களை அலட்சியமாக சாதாரணமாக ஒரு சில விஷயங்களின் உங்ககிட்ட சங்கடங்களை உருவாக்கிட்டு அழகாக வெளியில் போய் இன்றைக்கி செய்வதை நினைக்கிறதும் இல்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய அருமை என்னன்றது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் விஷயத்துலேயும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளாக இருந்தாலும் சரிங்க, துரோகிகளாக இருந்தாலும் உங்களை தேடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு விட்டு கொடுத்து செய்வீங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு கண்ணாக பார்த்துப்பீங்க. உதவுறதில் யோசிக்க மாட்டீங்க. அப்படி உதவி செஞ்சு வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஏமாற்றங்களையும் சந்திச்சிட்டீங்க. இன்றைக்கி உங்கள் கிட்ட ஒவ்வொரு கேள்வியும் இப்போது இதுதான் சரியாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. சொந்த பந்தம் இரத்த சம்மந்தப்பட்ட ரீதியில் நம்மளோட பிறந்தவங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்து செஞ்சீங்க. ஆனால் அன்னைக்கு மற்றவங்களுடைய தேவைகள் மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களே தவிர உங்களுடைய அன்பை பாசத்தை யாருமே பார்க்கல. ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறது முதல் விஷயம் என்னென்னா,
யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் சரி, எந்த ஒரு செயலையும் சரி, அதாவது நீங்கள் இறங்கக்கூடிய விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க இருக்கிறாங்க, நம்பி இறங்கலாம் அப்படின்னு கான்செப்டில் வேண்டாம். இருக்கிறதுனா முழுசாக உங்களை நீங்கள் நம்புங்க, இறங்கி செயல்படுங்க. அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒருத்தர் பக்கம் இருந்து பேலன்ஸ் கொடுத்தாலும் அதை பற்றி சந்தோஷம் எதுவும் இல்லை. பட் அவங்க உங்களை சடனாக கைவிடும்போது உங்களுக்கு அந்த இழப்பு பெருசாக தெரியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, மேசராசி அன்பர்களுக்கு நிறைய இந்த விஷயங்கள் நடக்குது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவம் 3ஆம் வீட்டிற்கு அதிபதி, சகாய சம்மந்தப்பட்ட இடத்திலையும் அதிபதி புதனும் உங்ககிட்ட பேசுகிறவங்க, பழகிறவங்க சூழ்ச்சிகளையோடையும் பலவித சூதகங்களோடையும் அவங்களுடைய தேவைகளை சார்ந்தே சில விஷயங்கள் அவங்க யோசித்து ஒவ்வொன்றையும் செஞ்சு இருக்காங்க. பட் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் கேள்விகள் கேட்காம தெரியாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. பெரிய மனசு உங்களுக்கு உண்டு. அதனால் தயவு செஞ்சு மற்றவங்கள நீங்கள் நம்பி ஒரு வேலைப்பாடுகளையும் சரி, உங்களுடைய லைஃப்பில் போல்டாக இறங்கி செயல்படுறதும் சரி, அதாவது மரமேறி நீங்கள் கைவிடுறதும் சரி, இது ரெண்டும் ஒன்றா அமைஞ்சிடும். தயவு செஞ்சு யாரையும் நம்பவே வேண்டாம்னு சொல்கிறேன். நம்புங்க, பட் உங்களை தாண்டி அவங்கள நம்புங்க, அவ்வளவுதான். உங்களால் அவங்க இல்லைனாலும் செயல்பட முடியணும், நீங்கள் இறங்கி செயல்படுங்க. பட் அது இவ்வளவு ஸ்ட்ராங்காக நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களை நீங்கள் நம்பி முன்னாடியே சில விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, அந்த விஷயங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த சிக்கல்கள் இந்த நிமிஷங்கள் வரைக்கும் இழுவையில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் படுத்தா தூங்க முடியாத நிலை இருக்கும். வெளியில் வர்றதுக்கு அந்த 3ஆம் பாவாதிபதியும் 6ஆம் பாவாதிபதியும் புதன் 12ஆம் பாவத்தில் மறைஞ்சி இருக்கார். 100% அப்பேற்பட்ட குழப்பத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்கு பிறகும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இது மே மாதம் உங்களுக்கு போகுது. ஏன்னா நிறைய கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் இருக்குது. கிரக பயிற்சிகள் ஆகுது. அந்த மாற்றங்கள் திடீர் சுழற்சியை உருவாக்கிடும். ப்ளஸ் உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, அந்த பார்வை 6ஆம் வீட்டில் விழுது. அந்த இடம்ங்கிறது கடன் சார்ந்த இடம், நோய் சார்ந்த இடம், எதிரிகள் சார்ந்த இடம். அப்போது தடைகள், அதே நேரத்தில் தாமதங்கள், நமக்கு ஆகாத விஷயங்கள் எல்லாமே அந்த இடம்தான். அப்போது பவர்ஃபுல்லான ராகு பகவானுக்கு பலமான, அதாவது சனி பகவான் உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் அதோடு இவர்களோடு சேர்ந்து 7ஆம் தேதி வரைக்குமே நீச்சம் பெற்ற அதே இடத்தில் சனியும் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கள் நிலை தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டீங்க. உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க யாருமே இல்லை. வரவு செலவு நாணய நம்பிக்கையை காப்பாற்ற ஒரு ரூபா வட்டி எல்லாம் வாங்கி கூட அதை கௌரவத்தை நம்ம கொடுத்த வாக்கை நம்ம செய்யணும் அப்படின்னு செஞ்சீங்க. இப்படி எல்லாத்தையும் வாங்கி ஒரு லெவலில் உங்களுக்கு பாரம் அதிகமாகி பார்த்தா பிரச்சனைகள் இங்கே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கே தவிர குறைந்த பாடு இல்லையே. தீர்வுக்கு ஏதோ ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாமே கைகூடி முடிகிற ஸ்டேஜில் இன்றைக்கி நாளைக்குன்னு போயிட்டு இருக்குது. இப்போ ஆச்சுன்னா எல்லாமே பட் அதுவுமே முடிய மாட்டேங்குது. அதாவது அதன் கடன் பாதிப்புகள், வரவு செலவு நெருக்கடிகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது என்ற ஒரு பயம், படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைகள், இது எல்லாமே உங்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே இந்த பார்வைகள் ஒரு அருமையான ஒரு தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல தெரியுது. கவலைகள் வேண்டாம். 100% இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அந்த வழி அடுத்தடுத்து இந்த 2025வது வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங்காக தரக்கூடிய அருமையான கால அமைப்புகள் இருக்கும். 18ஆம் தேதி மேலே 19ஆம் தேதி மேலே கேது பகவான் ராகு 11ஆம் லாபஸ்தானத்தில் வராரு. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், சடனாக லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், உருவாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. கவலைகள் வேண்டாம். குறிப்பாக தொழில் ப்ளஸ் வேலை ரீதியில் நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிட்டீங்க.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவார்டு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்தித்து மனவலி, மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க. அது மட்டுமல்ல, உங்களோடையே இருந்து உங்களுடைய பெயரை கெடுக்கணும், விட்டா நீங்கள் மேலே போயிடுவீங்களே என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் உங்களுடைய டேமேஜ் பண்ண அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல் உருவாக்குவீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல அமையக்கூடிய வழிகள் பிறக்கும். கவலைகள் வேண்டாம். தொழில் ரீதியாக நஷ்டங்களும் கடன் சுமைகளும் உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம் இன்றைக்கி உங்களுக்கு இல்லை. நீங்கள் வேலை கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க அவ்வளவு கௌரவமாக தேவைகளை பூர்த்தி செய்து வீடு, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு கௌரவமாக இருக்காங்க. ஆனால் ஒரு முதலாளி அந்தஸ்தில் இருந்து இன்றைக்கி நிறைய சிரமங்களையும் நிறைய மன அழுத்தங்களையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சில கட்டங்களுக்கு முன்னாடி சரியான சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா நீங்கள் இருந்ததுக்கு எவ்வளவோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். அதை கருதி மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மே மாதம் இருக்குது. குடும்பம் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சை கேட்கல, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தம், வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். குறிப்பாக டைவர்ஸ் வரைக்கும் திருமணமாகி கொஞ்ச நாட்கள்லேயே இன்றைக்கி பாதிப்புகளை சந்தித்து பிரச்சனைக்கு தீர்வு வருமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் சார்ந்த சில விஷயங்களில் எடுத்த முடிவுகளில் இருந்து மீண்டும் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது. ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஒரு நற்பலன்கள் அடையக்கூடிய அருமையான காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க. வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் வாழ்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வழிகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வழிகளும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுங்க. நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.